சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதிகேசவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் நோயாளிகளினுடைய உறவினர்களுக்கு டேக் வாங்க அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன், இப்ப இந்த சம்பவம் ஏற்கனவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப நோயாளிகள் அதே போல நோயாளிகளுடைய உறவினர்களுக்கும் அந்த டேக் வழங்க உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிற முக்கிய அம்சங்கள் என்ன, விவரிங்க. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில அதிகாலையில நடந்த கொலை சம்பவம் காரணமாக தமிழக மருத்துவத்துறை தற்போது ஒரு அதிரடி நடவடிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகள்ல இனி 24 மணி நேரமும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடைய உறவினர்களுக்கு டேக் வழங்குவதற்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த டேக்ல நோயாளியினுடைய பெயர், என்ன உறவுமுறை, கைபேசி எண், அனுமதிக்கப்பட்ட வார்டு உள்ளிட்டவை இடம்பெற வேண்டும் எனவும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் பிரதான நுழைவாயில இந்த மெட்டல் டிடெக்டரை பயன்படுத்த புதிய உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில வெயிட்டிங் ஹால் இடங்கள்ல இரவு நேரங்கள்ல டேக் இல்லாமல் உறங்கினால் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும். சந்தேகப்படும் நபர் யாரேனும் இருந்தால் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அந்தந்த மருத்துவமனையினுடைய முதல்வர்கள் சிசிடிவி காட்சிகளை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து நேரடியாக கண்காணிக்க உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இரவு நேரங்களில் பாதுகாவலர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மருத்துவமனையில் இரவு நேரங்களில் கூடுதல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும், இரவு நேரத்தில் கூடுதல் காவல்துறையினரை அந்தந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கோட்டத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளவும் எனவும் உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை வளாகத்தில் தண்ணீர் வசதி, ஜெனரேட்டர் வசதி, நாற்காலை வசதி, ஸ்ட்ரக்சர், பெட்ஷீட் உள்ளிட்ட உபகரணங்களை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பாதுகாத்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும், மருத்துவமனை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள், நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடைய உறவினர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்வதற்கு உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.